டேய் ஏதாவது பதில் சொல்லுடா. Specialized process model பார்த்தோமா பார்க்கலையா? Yes, ma'am. Okay, in that we have seen 3 models. What are the 3 models, ma? One is component-based development, formal method model. The last one is aspect-oriented software development model. Then last class we have started introduction about agility and agility principles. We have seen that concept. Then here we are having extreme programming. Just a minute, ma. Thanks, ma'am. Then we are having a concept of agility. This is the last topic, ma. What does mean by agility? Na enna sonna last class enna sonna ma? Agility na enna? Agility na enna பார்த்தோம்ப்பா? Immediate response, quick response. Okay, agility is nothing but it is an effective response for changing the software, as well as we have to develop the software within the short duration. We have to produce that software for the customer in a short lifespan. In a short lifespan, in the sense within short duration, we have to provide the software product to the customer. அட்மிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்றதே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ் வந்து 9 o'clock, 9 to 10 நம்ம ஸ்டார்ட் உள்ள வர்றதே லேட்டா வரீங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. ஓகே, 9:10க்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாதான் பெட்டரா இருக்கும். ஒரு 50 minutes கூட கிளாஸ் எடுக்க முடியலன்னா அப்புறம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, the agility process is nothing but we can develop the software product in a short time span. ஒரு shortest durationல நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணேன் அப்படின்னா that is the one of the main concept in agility. So that is the principle we are following in the agility. ஓகேயா? ஸோ இதுல வந்து என்ன ப்ராசஸ் வந்து நம்ம இதோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன? ஷார்டஸ்ட் பீரியட்ல நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறேன். அதே மாதிரி இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை தி கஸ்டமர். ஸோ கஸ்டமர் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாரோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து எஜிலிட்டியோட மெயின் பிரின்சிபல். சரி, இதுல வந்து என்ன வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், இன் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தே யூஸ்ட் ஒன்லி தி எஜிலிட்டி ப்ராசஸ் ஒன்லி. ஸோ எஜிலிட்டி ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னா எப்படி மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேத்து வந்து ஐ காட் ஒன் placement details from our college, ma, that is Standard Chartered Bank. They are asking female candidates. Okay, female candidates we know they for software development process, for software development in கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, they are following agility principles. So they want to develop the product in agility principle manner. So for that we want software developers, preferable வந்து லேடிஸா இருந்தா we are giving preference அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா சில பேங்க்ஸ்ல கூட they are developing the product, அவங்களே கொடுத்துட்டாங்க agility development product. ஸோ என்னது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்டா இருக்கும். அதே மாதிரி வந்து ஷார்டஸ்ட் டைம் ஸ்பான்ல கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கறாங்களோ அது மாதிரி டெவலப் பண்ற ப்ராடக்டா இருக்கும். ஸோ எஜிலிட்டி பிரின்சிபல் நவ் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் as well as
as well as institutions, they develop the software product in the basis of agility principles. So இதுல என்ன வந்து மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, we have to face to face interaction இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா in a performance level I can increase that one, because face to face interaction in the sense like காலேஜ்ல நம்ம face to face இருக்கும்போது என்னால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஐ கேன் கண்ட்ரோல் தி கிளாஸ். நெக்ஸ்ட் எதெல்லாம் உங்களுக்கு புரியுது, யாருக்கு புரியல அப்படிங்கிறது என்னால ஈஸியா அட்லீஸ்ட் ஃப்ரம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தட் ஐ கேன் ஐடென்டிஃபை 40 ஸ்டூடெண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு என்ன புரிஞ்சிருக்கு புரியல, வாட் they want அப்படிங்கறது என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் நான் வந்து ஆன்லைன்ல இப்ப நடத்தும் போது என்னது, யார் யார் இருக்கீங்க, who are all there, who are all listening, that and all I'm not able to identify. So if I am asking questions, if somebody is answering in the sense 1 to 3 persons only I can identify. In the same way here, what problem we are facing in the sense the face-to-face recognition, in the sense the customer, what are the requirements they are giving, what are the changes they given. So if they are given changes in the sense, automatically we can change that we can change the requirements as well as designing, then we can change the coding part, we can deliver the product in a easiest way. So சீக்கிரமாவும் கொடுக்க முடியும். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா agility process models follow பண்றாங்க. face to face recognition இருந்துச்சுன்னா it will be better for increasing the performance level. That is one of the agility principle. The next one is throughout the project process, all business peoples as well as developers and the customers all should be in they will work in a daily basis. So shift wise work பண்ணுவாங்க, இல்ல வந்து ஃபுல்லா daily வந்து 7 hours 8 hours they will work for particularly for this project. ஓகே, என்னோட ப்ராஜெக்ட்டுக்காண்டி மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் தி டெய்லி பேசிஸ்ல throughout the project, the developers as well as customers, all peoples will work and they develop the software product. So these are the principles we have to follow in the agility. So principles abdina, what are the things we have to follow? So these are the face-to-face recognition. Throughout all developers all together, they have to work together. It has to motivate the people in the sense who are the customers, we have to motivate them and they have to take the product. In that way we have to design the project. Then we have to deliver the software in the shortest lifespan. The highest priority we have to give us, it has to satisfy the customer requirements. That is, according to that customer requirements we have to develop the product. If they are given any changes, if we develop if we develop the product, we are in the finishing stage also, we have to accept the changes and we have to modify the product because our highest priority is to satisfy the customer requirements. So these are the principle in the sense, these are the rules we have to follow in the agility. Okay, so the next one is extreme programming. So extreme programming, in the sense, it is one of the extreme programming is one of the example for agility process. So now we will see about extreme programming is one of the example, one of the model which is following the agility process. Okay, சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதாமா? சொல்றது புரியுதாமா? எஸ் மேம். ஹர்ஷாவை தவிர வேற யாரும் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? கேர்ள்ஸ் சைட்? எஸ் மேம். Okay, the next concept is extreme programming. Extreme programming is nothing but this is the diagrammatic expressions of extreme programming. In most of the extreme programming, they use only the object-oriented approach. They use only the object-oriented approach in the sense, what does mean by object-oriented approach, ma? What does mean by object-oriented approach? Object-oriented approach na ennadu? Kanimali is there?
Kanimuli, Yes, ma'am. what does mean by object oriented approach? Based on objects, ma'am. லாஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்த்தோம் இல்லையாப்பா? ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னா என்னது? அதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் என்னது? இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், கிளாஸஸ், polymorphism, abstraction. These are the object oriented approach. So these are the object oriented concept. So இது பேஸ் பண்ணி இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா object oriented concept பேஸ் பண்ணி we have to develop the product. So in the extreme programming model we have to use only object oriented approach in the sense object oriented concept we have to prefer. Okay, in that basis we have to design the product. The next thing we have to follow the what are the agility principle. According to that we have to develop the product. Then here we are having different framework activities. These are the framework activities. We have to follow these activities. The first one is planning, design, coding, test. And then after the testing we have to release the product. First planning la paru. Planning user story values, acceptance test criteria, iteration plan. So planning oda work enna? Normally planning oda work enna? Planning oda work enna? What does mean by planning? எப்படி பண்ண போறோம், எப்படி டிசைன் பண்ண போறோம்ன்றது மேம். எப்படி வந்து டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ பிளானிங் ஹியர் வாட் தே வில் டெல்னா பிளானிங் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கெட் தி requirement from the customer. So after getting the requirements from the customer we have to identify what are the features should be there in the project. So customer oda requirements enna na vaangiyachu. So adukapra enna pandren, then I am analyzing what are the features should be there in the project. So what is the functionality of the product? So in the product edukittena what is the feature? What is the feature in the sense what are the things we have to add? What are the modules? That is what are the modules we have to add? Each module we have to identify what is the function of each module. Second thing we have to identify what is the function of each module. Why we are using this module. Then they have to prepare like a index card in the sense module basis la ஒவ்வொரு மாடியூல்ஸும் அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது we have to prepare like a index card. Each module, each story ன்னு சொல்லிருப்பாங்க இங்க. Each story is nothing but we have to take that module as a separate index card and we have to develop that product. Okay, so during development we have to identify what is the cost of that module. So each story is stored in index card. So each story is stored in index card in the sense here story is nothing but modules. Okay, so each module we have to write and we have to store in the index card. So for each index card it is segregated for each module. So each modules so we after segregating all those things we have to take each card and we have to analyze whether what is the cost of that product and how much duration it will take to complete that project. That and all we have to identify. Then if the customer wants, if it is okay then no problem. If the customer wants to split that modules into sub modules then only I can identify. So இவ்ளோ ஒரு ஷீட்லயே எனக்கு இவ்வளவும் இருக்கிறது எனக்கு பெட்டரா இல்ல, அதுக்கு பதிலா நான் வந்து சப் மாடியூல்ஸா பிரிங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா then I have to go for the sub modules. Okay, in that way we are designing in the sense then it will be easily it will be understand for the customer. So we have to analyze all those things and we have to segregate our project into small story. We have to give index card. So each story is nothing but it is a module. We have to identify what is the
what is the function and what are the features for each module, and we have to assign what is the cost for each module. We have to measure whether that one is fit for this product or not. After that, we have to consult with the customer whether it is okay for them. If it is not okay, we have to, if they are feeling very high, very tough, we can segregate that module into small parts and we have to develop. In that way, we are doing, in the sense that is that the process is called as a planning. Okay. So we have to identify what are the risks which is in that each module, and in what way we are splitting, and in what way we are eliminating any, if we are eliminating any stories or any modules. In the sense, we have to identify why we are eliminating all those things. So according to that, we have to do the planning work. நான் இப்போ ஒரு ஆப் காமிக்கிறேன், நான் இது முடிஞ்சோடனே ஒரு ஆப் காமிக்கிறேன். So that one is called as a planning. The next one is design. Design is nothing but here it is same. Designing, what is mean by designing, ma? What is the work of designing? So first work of the designing, in essence, diagrammatic representation. What are the principles we have to follow in the designing is, we have to follow only simple design. Simple design is keep it simple. Keep principle அப்படின்னு சொல்லிருப்பாங்க. Keep principle is nothing but keep it simple. See, design follows KAS principle. KAS principle is nothing but keep it simple principle. Okay. So why we have to keep it simple, ma? While designing the software project, we have to design in a very simple way. It has to understand to the customer also. Then only they can give some idea. So that for that purpose only, we have to design in a simple way. Then we have to follow some CRC card. CRC is nothing but class responsibility card. So we are following object oriented approach. So extreme programming lay nama software product enna basis la work aga podhu, object oriented approach. So we have to identify what are the classes, and each class what is the responsibility for each class. That and all we have to identify, and we have to stored in our CRC card. CRC card is nothing but the expansion of CRC is class responsibility card. So here we have to store each class details. What is the function of each class? All those things. And then we have to assign rules. Rules in the sense, what are the principles? What are the prototypes we have to follow for each class? That and all we have to store in the CRC cards. So என்னென்ன rules வந்து, what are the rules they have to follow? That is the prototype. So for if any risk occurred, in the sense, what is the solution for each risk? So that also we have to identify, and we have to store in the CRC card. The next one is coding. Coding அப்படிங்கிறது after planning, coding designing part, we have to go for the coding designing part. After that we have to go for the coding part. Here in the coding part, we have to do whether that one is already our product is available or not. We have to identify. If the product is already available, we have to use the refactoring method. See, refactoring method use பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. It is encouraging the refactoring method. Refactoring method அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், இஃப் யூ வாண்ட் வி கேன் யூஸ் இட். ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, that technique is called as a refactoring technique. If user wants to add some more features, means automatically we have to do that one. So they have to follow pair programming. Pair programming in the sense, at a time they have to do the coding as well as testing coding நம்ம at a time ல பண்ணணும். So எப்படி பண்ண போறோம்? ஒவ்வொரு மாடியூல்ஸும் நான் டெவலப் பண்ண I have to go for unit testing. After developing all the modules, we have to go for integration testing, because we have to integrate all the modules into a single product. Small products நான் டெவலப் பண்ணதை என்ன பண்ணணும்?
small stories are split பண்ணத I have to say I have to combine and I have to deliver as a one big story. ஒரு பிக் ஸ்டோரியை நான் வெளியே ரிலீஸ் பண்ணும். பிக் ஸ்டோரி இன் த சென்ஸ் பிக் ப்ராடக்டை வெளியே ரிலீஸ் பண்ணும். ஸோ in the sense we have to use the integration technique. So we have to do the integration testing na while combining two modules, if there is any risk are there அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு we have to go for some testing. That testing name is called as an integration testing. Unit testing அப்படின்னா each modules or small programs we are testing. In the sense here we have to tell all those things in the basis of classes. So classes எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்றது யூனிட் டெஸ்டிங். கிளாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட ஒவ்வொரு மாடியூல்ஸையும் இன்டெகிரேட் பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்றது இன்டெகிரேஷன் டெஸ்டிங். ஸோ we have to do all the type of testing during coding part itself. While doing the coding part itself, we have to do this testing. After the completion of the project, we have to do the acceptance testing. Acceptance testing is nothing but here we have to identify whether what the customer wants, that one only we are designed. If the customer is telling to do some changes, in the sense we have to do that changes and we have to identify that product. So after the testing process, we are releasing our software product in an increment basis. Increment basis na enadhu, we have to release the software product in the version type release பண்ணும். It should not be full stop for that product. We have to release the software product in a version wise. Any doubts, ma? So these are the concept which is explained in the extreme programming process. Here we have to follow the four activities: planning, designing, coding and testing. First planning la they will tell about index card. Index card is nothing but here we have to segregate our project into small stories. After the development of the each story, we have to go for the designing part. Designing la we have to follow the principle, keep it simple, KIS principle. Then we have to follow class CRC card. CRC card is nothing but class respiratory cards. We have to store all the values of the classes in the CRC card, and for each classes what are the features are there and what are the rules we have to follow. That and all we have to do in the designing part. Then coding is nothing but the development of the project. We have to do the coding work. During that time we have to follow the refactoring techniques. The extreme process and XP uses refactoring technique. Refactoring technique is nothing but we have to use the existing project. If the product is already available, some features are already available in some other product, in the sense we have to use that refactoring product, as well as we have to develop the product in a reusable purpose use பண்ற மாதிரி நான் ப்ராடக்ட்டையும் டிசைன் பண்ணேன். இந்த during the coding part we have to do the coding and testing in same basis. So that is the pair programming. So in the same basis we have to do both the work. So testing, so small after the development of small classes, we have to go for the unit testing. After the integration, after completion of the modules, one or two modules, we have to integrate and we have to check whether that is working continuously, working correctly or not. So that concept is called as integration testing. That is nothing but continuous integration. So after the completion of testing, we have to go for a release of the software product. So we have to release the software in the basis of increment basis. That is, we have to release the software in the basis of version basis. So that concept is called as, so that these are the activities we have to follow in this phases ma, in the extreme programming. So edavadhu doubt irka? So this you have to explain. If they explain about agility process, in the sense you have to explain what is mean by agility, then what are the principles we have to follow in the agility. And extreme programming is one of the example for agility. In the extreme programming we have to follow 4 activities. So these are the 4 activities we have to explain that one. So இதுதான் நான் இப்ப என்ன கதை சொன்னேனோ அதுதான் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க.
Okay, up to this completed ma, first unit completed. So இதோட agility process முடிஞ்சது. Yeah, having any doubts ma? No, ma'am. Any doubts? நான் யாரையும் போக சொல்லல. ஓகேயா? சரி. வேற சோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன பார்த்தோம்? வாட் இஸ் அவர் சிலபஸ் மா? What are the topics in our syllabus? The first thing is introduction about the software process ma. So introduction about the software process la we have seen software process and soft agility development. So first thing is we have seen what is software engineering, what is the definition, IEEE definition of software engineering, and what is mean by software product na enna, software process na இல்ல software product na enna, what are the different application categories of software, that and all we have seen in introduction of software engineering. The next topic is software process. In the software process we have seen what is mean by software process framework, then generic framework enna, what are the activities we have to follow in the process framework, umbrella activities na enna அப்படிங்கிறது பார்த்தோம், which comes under software process. Then we have seen perspective and specialized process model. In the perspective process model, we have completed what is mean by perspective process model. Then after that, we have seen what are the different types of models are available. So first model we have seen is waterfall model. The second model we have seen V model, that is nothing but verification and validation model. The third model is iterative or incremental model. And the fourth model is evolutionary model. In the evolutionary model, we have seen inside the evolutionary model only, we have seen three types. That is, one is spiral model, prototyping model. The last one is concurrent model. Okay, so these are the three models we have seen in the evolutionary model. Then specialized process model அப்படிங்கிறதுல நான் என்னென்ன பார்த்தேன். So first one is concurrent development model. The second one is formal method model. What is the difference between specialized and perspective process model we have seen. After that we have seen what is mean by concurrent model, formal method model, and last one is aspect oriented software development model. We have seen these three topics in specialized process model. Then we have seen what is mean by agility, that is introduction about agility, and what are the principle we have to follow in the agility process. So we have seen that principle also in the agile process. Then after that we have seen extreme programming, XP process. Extreme programming and XP process, both the process having the same diagram, எல்லாமே ஒண்ணுதான். So அதுதான் நம்ம இங்க extreme programming and XP process னு last topic பார்த்தோம். In that extreme programming, what are the we have seen what are the framework activities, that 4 framework activities, and what are the features of that extreme programming, that and all we have seen in the extreme programming and XP process. ஏதாவது டவுட் இருக்காப்பா? போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கோமா? Yes, ma'am. சரி, இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் requirement concepts. So full and full we have to collect the customer requirements. So here what are the things we have to follow? So அதுல என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதை வந்து எப்படி டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணும், how we have to prepare the document, how we have to segregate that requirements into functional and non-functional requirements. So that and all we will see in the second unit. Okay,
ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் யூனிட்ல அதான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளானிங், ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங் ஒர்க் ரெண்டு ஒர்க்கையும் சேர்த்து நம்ம செகண்ட் யூனிட்டா வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் யூனிட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸ் லேப். ஃபார் ஓஎஸ் லேப்மா yesterday I have forwarded one message in our group, that is we have to complete our fourth exercise, that is shell programming. So here in shell programming we are having aim, then so many theory part, definition about decision making, if else statement, looping அப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. Are you seen that record ma? I will show that one also. Wait. Are you able to see that record ma? Record தெரியுதா? ரெக்கார்ட் தெரியுதா? Yes, ma'am. Ma'am. ஓகே, ஷெல் ப்ரோக்ராமிங்ல எய்ம் மட்டும் எழுதுனா போதும். டு ரைட் சிம்பிள் ஷெல் ஸ்கிரிப்ட் யூசிங் ஷெல் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ், தட் இஸ் எனஃப். ஓகேங்களா? தட் இஸ் எனஃப். இஃப் யூ வாண்ட் you can use this one. So no need ma, observation la no need. Aim to write simple shell script using shell programming fundamentals. அடுத்து அது எய்ம் எழுதின உடனே இந்த preliminaries. So what are the things we have to follow? So these 6 points, இந்த 6 points எழுத போற, அவ்வளவுதான். எய்ம், தென் இந்த preliminaries எழுத போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ எதுவுமே எழுத வேண்டாம். So next you can go for coding part. So A loves swapping value of two variables. So here we are having nearly A to I வரைக்கும் இருக்கு. So அதுல இருந்து ஏதாவது ஒரு 4 எழுதுங்க. ரிமைனிங் என்றால் சேம், சிம்பிள் கால்குலேட்டர், மல்டிப்ளிகேஷன், ரிவர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், லைக் நார்மல் சி ப்ரோக்ராம் தான். ஸோ ஷெல்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எனி 4, யா யூ ஹாவ் டு கோ ஃபார் எனி 4 ஏதாவது ஒரு 4 செல் ப்ரோக்ராம் எழுதுங்க, தென் ரிசல்ட். தட் இஸ் எனஃப். டுமாரோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க்மா. ஓகேயா? பெண்டிங் ஒர்க் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ டுமாரோ we have to complete cell programming programs. Next, if you are having time, you can go for FCF 5A, 5B, 5C நீ முடிச்சிடலாம். First in first out scheduling, first come first scheduling. So here what you have to write, aim மட்டும் எழுதுங்க. இந்த process scheduling, first come first serve scheduling definition la வேண்டாம். Then algorithm. So algorithm, if you want you can say என்னது பாயிண்ட் கம்மி பண்ணிக்கோ, 2 பாயிண்டா எழுதாத, 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னோட கோடிங் பார்ட் எழுதுறேங்க, 2 pages இருக்கும். திஸ் இஸ் யுவர் அவுட்புட். இது வந்து என்னன்னா ஷெட்யூலிங். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த பர்ஸ்ட் டைம்னா என்ன, பி டைம்னா பர்ஸ்ட் டைம், டி டைம்னா டைம் அவுட் டைம், ஓகே, டபிள்யூ டைம்னா வெயிட்டிங் டைம். ஸோ இதெல்லாம் எப்படி போட்டோம் அப்படிங்கறது நம்ம இது வந்து கால்குலேஷன். ஸோ இது உனக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட். ஸோ நீ என்னென்ன எழுத போற, FAல நீ என்னென்ன எழுத போற, யூ ஹாவ் டு ரைட் எய்ம். நோ நீட் டு ரைட் ப்ராசஸ் ஷெட்யூலிங், FC, FS definition and all. After aim, you can go for algorithm, then coding part, then result, output result. Then 5B, aim, no need to write shortest job first. இது எழுத வேண்டாம். This definition no need to write in that observation ma. Algorithm, then program. ஓகேங்களா? Then FC, priority scheduling, aim, algorithm, coding, output, result. Round robin scheduling, aim, algorithm, program, then output, result. Fifth experiment. Okay, fifth experiment. Up to this you are having. So if you are having time, you can write that fifth experiment also. நீ fifth experiment நீ முடிச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? 4 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிட்டு மேம் டைம் இருக்கு அப்படின்னா இப்பயே நீ எழுதிடு. ஏன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டே யூ ஹாவ் டு கம்ப்ளீட் 5th and 6th.
2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் எழுதுறாப்புல இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நீ இப்பயே எழுதிருங்க, 5th எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிருங்க. ஓகேவாமா? ஓகே மேம். Okay. ம். எதுக்காண்டி நான் இப்ப கம்மியா கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம எதுவும் அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், சரி ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம் தான் சாட்டர்டே அப்படிங்கறதுனாலதான் நான் கம்மியா கொடுத்துருக்கேன், வேற எதுவும் இல்ல. ஸோ யூ பிஃபோர் என்னது 15 நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள வி ஹாவ் டு கம்ப்ளீட் அவர் ஓஎஸ் லேபை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 3 classes. ஸோ 3 classes தான் இருக்குன்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கோ. அதுக்குள்ள நீ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம்னா நீ யூ ஹாவ் டு டூ அப்சர்வேஷன். ஸோ எப்படினாலும் நீ தான் எழுத போற. என்ன சொல்றது, எப்படினாலும் அப்சர்வேஷன் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நான் கடைசியில ப்ரெஷர் பண்றதுக்கு பதிலா இப்பயே வந்து முடிச்சிருங்க. Okay, Tuesday you have to complete till sixth exercise, till sixth exercise ma in observation. So அதனால இப்ப டைம் கிடைச்சதுன்னா 4th எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் 5th எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும். ஓகே மேம். ஓகேப்பா. செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. Okay ma. Then any doubts ma in OS lab as well as in SC? சில டவுட்ஸ் இருக்கா இப்ப? மேம் ஒரு ஆப் காட்டுறேன் நீங்க டிசைனிங்க்கு. ஆமா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். என்னோட மொபைல் ஒரே ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லைம்மா, ஃபார் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் nowadays we are having so many mobile app also. Okay, mobile appலாம் நம்ம மொபைல் பேங்கிங்க்கு நம்ம ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? You are having app in your mobile itself. So that same app and all which comes under extreme programming, because most of the mobile app and all they design in the basis of extreme programming concepts ma. For example, if you go for a mobile app, here you can identify there are so many divisions. So இத தான் மாடியூல்ஸ் னு சொல்றோம். என்னோட அக்கவுண்ட பார்க்கணும்னா அக்கவுண்ட், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கீழ we are having so many. Are you able to see this app ma? பேங்க் ஆஃப் பரோடா ஆப் தெரியுதா? இல்ல மேம், பிளாக்கா இருக்கு மேம். ஓகே, ஷேர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் மேபி. இப்ப தெரியுதா? இல்ல மேம், உங்க ஃபோன் டிஸ்ப்ளே பேட்டரி பர்சன்டேஜ் அதெல்லாம் கூட காட்டுது மேம். ஓகே, இந்த ஆப் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஓகே, அதனால தான் நினைக்கிறேன். சரிப்பா. என்னன்னா என்னன்னா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மொபைல் பேங்கிங்ல எடுத்துக்கோங்க. மொபைல் பேங்கிங் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இப்ப பேங்க்ல அக்கௌண்ட், இஃப் யூ ஆர் ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட், ஓகேயா? ஸோ அவங்களோட ஆப் நீ இன்ஸ்டால் பண்ணிருப்பேல, யூ ஆர் ஹேவிங் ஆப் இன் யுவர் மொபைல். ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் எந்த அக்கௌண்ட்ல வந்து உன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நீ எடுக்கலாம். அதே மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். Then fund transfer, if you want to transfer amount from one account to another account within the bank or other banks, that also you can do. Then nowadays bank, before that we are having that much of futures, okay? இது மட்டும் தான் இருந்துச்சு. Now the customer wants, I don't want to wait in the bank for opening fixed deposit, recurring deposit and all. So I don't want to waste the time by filling the form and the form fill பண்ணி what are the documents they are asking, we have to give that document xerox. After that it is possible to open RD account or fixed deposit account. In the sense it is getting time, so they are
ஸோ ஆட்டோமேட்டிக்லி கஸ்டமர் வந்து இதுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருந்தாங்க. தென் நவடேஸ் இன் தி பேங்க் ஆப் இட் செல்ஃப் I can go for fixed deposit as well as RD account. That is the changes. That is the customer wants. Okay. So they don't need to come to the bank to do to opening the account, new deposit account open பண்றதுக்கு அந்த பேங்க்குக்கு வரணும்னு இருக்க கூடாது. They can open and automatically the maturity amount also it has to be deposited. So in that basis, if it is working, that is one of the example for extreme programming. நான் என்ன சொல்றேன் புரியுதாமா? extreme programming na என்ன example நான் சொல்றேன் புரியுதா? That is one of the principle we are following in the that is one of the process, that is agility process only. நான் என்ன சொல்றேன் புரியுதா? agility processனா என்ன சொல்லியிருக்கேன்? கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஷார்டஸ்ட் டூரேஷன்ல என்னோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். தட் இஸ் த பிரின்சிபிள்ஸ். தென் என்னென்ன சேஞ்சஸ் சொல்றாங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே என்னோட ஆட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து மார்க்கெட்ல அவங்க சேல்ஸ் பண்றாங்க, என்னோட ப்ராடக்ட்டை நான் டெவலப் பண்ணியிருக்கேன், ஒரு ஆப் டெவலப் பண்றேன், தட் இஸ் ஆல்சோ ஏ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். அது வந்து என்னது மொபைல் பேங்கிங்காண்டி ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்ப இருக்கிற ஒரு பேங்க் அது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆச்சு, எல்லா பேங்க்கும் அதை அப்டேட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வந்து 40 டெய்லி மந்த்லி வந்து 40 கஸ்டமர்ஸ் தான் வந்து இஃப் தே ஓப்பன் ரெக்கரிங் டெபாசிட் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் ஓப்பன் பண்றாங்க வந்து பண்றாங்க. இஃப் இட் இஸ் ஆப்னா ஒரு 100 கஸ்டமர்ஸ் வருவாங்க, 100 பீப்புள்ஸ் வருவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி இட் வில் இன்க்ரீஸ் தி ப்ராஃபிட், என்னது இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, தே இப்ப இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே அதுக்கு தான் அந்த ஆப்பை ஓபன் பண்ணேன். நான் போகணும்னு அவசியமே கிடையாது. இன்சைட் தி ஆப் இட் செல்ஃப் வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் ஆப்ஷன், தட் இஸ் ஃபிக்ஸட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அதை நான் ஓப்பன் பண்றேன். அந்த ஓப்பன் பண்ண உடனே இட் வில் ஆஸ்க் யுவர் டீடைல்ஸ்னா நீங்க வந்து ரெசிடென்ஷியல் வந்து இந்தியனா இல்லைன்னே நான் இந்தியனா நான் சிட்டிசன்ஷிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ சிட்டிசன்ஷிப் டீடைல்ஸ் தான் கேட்கும். நான் ஒன்ஸ் கொடுத்த உடனே இட் வில் ஷோ வாட் இஸ் யுவர் அமௌண்ட் அண்ட் எவ்வளோ மந்த் வந்து நீங்க போட போறீங்க, ஹவு மெனி மந்த்ஸ் யூ ஹாவ் டு டூ தட் ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ஐம் planning and 6 months அப்படின்னா then after 6 months I will get 12,000 rupees with rate of interest of 5%. so rate of interest இவ்வளோ கொடுப்போம். so automatically this month in this date you will get this amount அப்படிங்கிற மாதிரி என்னோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்டே காமிச்சிரும். இஃப் யூ ஆர் ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். எஸ் நான் கண்டினியூ பண்றேன்னா நான் ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 2000 எடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல நான் எந்த டேட்ல ஓப்பன் பண்ணேனோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்ல என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிரும். அவங்க சொன்ன டேட்ல வித் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டும் என்னோடதுல வந்து டெபாசிட் ஆயிரும், என்னோட அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிரும். நான் என்ன ஆகுது, நான் பேங்க்குக்கு போல ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணேன். பட் ஏன்னா நான் வந்து சேவிங்ஸ் நான் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்றேன், ஐ ஓப்பன் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் அண்ட் ஐ எம் டூயிங் தட் ப்ராசஸ். ஸோ அந்த ரிசிப்ட் வந்து அதுவும் மொபைல் ஆப்லேயே ஷேர் ஆயிரும், மெயிலையும் வந்துடும். இஃப் யூ வாண்ட் டு கிவ் இன் தி மெயில் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் மை ஆப் இட் செல்ஃப். என்னோட ஆப்லேயே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நீ எப்போ எது தேவையோ அப்போ வந்து அந்த மந்தோட ரிசிப்டையும் நீ எடுத்துக்கலாம். பேங்க்கு போகணுங்கிறதே அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா எஜிலிட்டி ப்ராசஸ். ஸோ அதுதான் அந்த ஆப்பை தான் நான் உனக்கு காமிக்கணும்னு நினைச்சேன், வேற எதுவும் இல்லப்பா. இப்போ இதுல காமிக்க முடியல ஏன்னா அது வந்து ஃபார் செக்யூரிட்டி ரீசன் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஷேர் அஸ் வெல் அஸ் ஸ்கிரீன்ஷாட்டும் எதுவுமே எடுக்க முடியல. ஓகேயா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி பேங்க் அக்கௌண்ட், ஜஸ்ட் உனக்கு உன்னோட மொபைல்ல அக்கௌண்ட் இருந்துச்சு, சாரி மொபைல் பேங்கிங் வச்சிருந்த அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓபன் பண்ணி பாரு, யூ வில் see that options and all. Nowadays all banks are doing the same thing for increasing the customer.
இந்த அமைதியா இருக்க ஒருத்தரும் பதிலே சொல்லல. பாத்திருக்கியா? எஸ் மேம். Okay, ma. Shall we wind up, ma? That is one of the example for agility process. That's why I want to show that one. ஸோ லாஸ்ட் 1 year பிஃபோர் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா ஆப்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா கூகுள் பே விட வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல செக்யூரிட்டி லெவல் ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு அவங்கவுங்க அந்த அதே தான் அவங்க ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், யூசேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா they are showing so many things. So security இதுவா இருக்கு, இந்த மாதிரி நாங்க டிசைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி உடனே டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலதான் இது வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்றது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எஜிலிட்டி. தட் இஸ் தே ஆர் ஃபாலோயிங் தி எஜிலிட்டி பிரின்சிபல், தே ஆர் ஃபாலோயிங் தி எஜிலிட்டி ப்ராசஸ் மாடல். ஓகேங்களா? Okay, ma. Thank you, students. Thank you, ma'am. Okay, ma. Don't take leave, ma. Tomorrow, just complete your observations. Then assignment.